வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த நிலையில் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டுள்ள உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் வலியுறுத்தும் கோரிக்கை என்ன, தகவல்கள் என்னென்ன? கல்பனா, வேலூர் கேவிக்குப்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய துருவம் கிராமத்துல சிவலிங்கம் என்பவரோட மகள் அஞ்சலி நேற்றைய தினம் சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருந்தாங்க. அவங்க வீட்டில இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த சம்பவமானது நடந்திருந்தது. பிரேத பரிசோதனைக்காக பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு நேற்று இரவு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது பிரேத பரிசோதனை முடிந்து 3 மணி அளவுல தற்போது இருக்கக்கூடிய தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. பகுதி பேர் கொண்டு வந்தாங்க. இந்த பகுதியிலிருந்து அவரோட வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அனுமதிக்காம அவங்களுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிற நம்ம காட்சிகளை பார்க்க முடியுது. அவருடைய பிரதான கோரிக்கைன்னு பார்த்தோம்னா, இந்த பகுதிக்கு அடிப்படை வசதிகளான கழிவறை, சாலை, தெருவிளக்கு போன்ற வசதிகள் இதுவரைக்கும் எதுவும் செஞ்சு தரல. சிறுத்தையை பிடிக்கிறதா வனத்துறை உறுதி கொடுத்திருந்தாங்க. அதுவும் கண் துடைப்பிற்காக ட்ரோன் மூலமா கண்காணிச்சிருக்கிறதா தொடர்ந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற கோரிக்கை அவங்க வச்சிருக்காங்க. கோரிக்கை மட்டும் இல்லாம இந்த கோரிக்கை, அதாவது அடிப்படை வசதிகள் மற்றும் எங்களுக்கு இந்த சிறுத்தை உடனடியா பிடிச்சா மட்டும்தான் உள்ள இங்க இருந்து கொண்டு போய் அடக்கம் செய்யணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இங்க போலீசார் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தால பெரிய பரபரப்பான சூழல் நிலவிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வேலூர்ல இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய அரசு பேருந்தும் இதனால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய சூழலும் இங்க ஏற்பட்டிருக்கு. கல்பனா, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரபாகரன்.